அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நண்பர்களே. உங்கள் நண்பன் 9468. இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கன்னா, எங்கேயோ வெளியில் வந்திருக்கேன். ஸோ வெளியில் வந்த இடத்துல வந்து ஹோட்டலில் சாப்பிட்லாம்னு சொல்லி வந்திருக்கேன். வாங்க உள்ளார போய் சாப்பிட்லாம். நீங்கள் யாராவது கண்டிப்பாக வாங்க சாப்பிடுவோம். இன்னொரு விஷயம், அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் பண்டிகை முன்னிட்டு என்னுடைய நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறதன் மூலமாக ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம எந்த ஹோட்டலுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே பின்னால் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அடியாறு அண்ணன் மோகன் ஹோட்டல் தான் வந்து டிஃபன் சாப்பிட்டாச்சு. வாங்க நம்ம உள்ளே போய் சாப்பிட்டு என்ன இருக்குது சாப்பிடலாம். வாங்க காட்டுறவாங்க, பதிவு போடுறேன். கண்டிப்பாக பதிவு பிடிச்சிடலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, வாங்க போய்ட்டு பார்ப்போம். இட்லி வாங்கினேன். இட்லி வந்து வடகறி. ஆமாம், இட்லி வடகறி. வாங்க சாப்பிட்டு பார்ப்போம் எப்படின்னு. ஐயோ இது என்னடா ஆளுது பீஸுன்னெலாம் பார்க்காதீங்க. இது வந்து வேறு விதமான ஒரு பீஸ். இதுதான் வந்து வடகறிங்க. எப்படி பார்த்தீங்களா? இது சாப்பிட்டு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து சாப்பிட்டு பார்த்தோம்னா சேம் அதே மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட சைட் டிஷ், சரியான சைட் டிஷ்ங்க இட்லிக்கு இது. ஆமாம், அது வந்து இங்கே வந்து சைட் டிஷ்னாவே இட்லி வடகறினா ரொம்ப ஃபேமஸான ஒரு சைட் டிஷ் இது. 3 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், அப்படியே தொட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. வேறு லெவலுங்க, வேறு லெவல் டேஸ்ட் மட்டும் வேறு லெவலாக இருக்குது. அப்படியே எடுத்து ஊற்றி இட்லி மேலே அப்படியே பீஸெல்லாம் இதை ஒதுக்கிட்டு பாருங்கள். பார்க்குறதுக்கு சேம் பீஸ் மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா? ஆனால் நம்ம வந்திருக்கிறது பியூர் வெஜ்ஜுங்க. இதை தப்பாக நினச்சிடாதீங்க. பியூர் வெஜ்ஜு. பாருங்க, வடகறி. இதுதாங்க வடகறி. கிட்ட ஜூம் பண்ணி காட்டுற பாருங்க. இதுதான் வடகறி. ஸோ பிரமாதமான ஒரு டிஷ்ஷுங்க இட்லிக்கு இது. ஸோ இதே வந்து தோசைக்கு வச்சு சாப்பிட்லாம். வெறும் இட்லின்னு இல்லை, தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சட்னி 3 விதமான சட்னி கொடுத்துருக்காங்க. வாங்க தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். தக்காளி சட்னி வந்து வேறு லெவலுங்க, வேறு லெவல். இப்போ ஒரு சட்னி சாப்பிட்லாம். அதுவும் ரொம்ப அருமையான அற்புதமான சட்னிங்க. வாங்க அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளுடைய பயணத்தை தொடரும். சாப்பிட்டுட்டு வாங்க. அப்படியே எல்லாம் ஒரு சேர்த்து ஒரு கலவையை போட்டு ஒரு கலவையை அடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம் வாங்க. அப்பா, சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. இலையை சுத்தமாக காலி பண்ணியாச்சு. வாங்க பார்ப்போம். அடுத்ததாக வந்து என்னன்னாக்கா, ஒரு சூடாக ஒரு காஃபி, ஸ்ட்ராங் காஃபி வாங்கியிருக்கேன். ஸோ ஸ்ட்ராங் காஃபி குடிச்சிட்டு நம்ம பயணத்தை தொடருவோம். நமக்கும் வெளியே கிளம்பக்கூடிய டைம் கிட்டத்தட்ட டைம் ஆகிட்டே இருக்கு. வாங்க நம்ம போகக்கூடிய இடம் போனோம். சுட காஃபி சாப்பிட்டு முடிச்சாச்சு. வாங்க பார்ப்போம். அப்படியே நம்ம பதிவு பிடித்தினா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கன் தட்டுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய பதிவு சேரும் உங்களுக்கு. ஓகே.